Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இது பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி பிளான்ட்டுங்க. ஒரு 3-4 தடவை வாங்கி வச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து தொட்டியில் வாங்கிட்டு வந்து அதே தொட்டிலே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சரியாக சர்வைவ் ஆகலை. இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி மேக் ஓவர் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து தொட்டி மாற்றி வச்சேன். ஒரு 10 இன்ச் பாட்டில் தான் வச்சுருந்தேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்குங்க. 2 பிளான்ட் வச்சேன். ஒரு பிளான்ட் போனால் கூட இன்னொரு பிளான்ட் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பிளான்ட்டுமே சூப்பராக நமக்கு வளர்ந்துருக்கு. நல்லா க்ரோத் இருக்குங்க. இது ப்ரூன் பண்ணி வளர்க்கும் போது இன்னுமே பிரான்ச்சஸ் பிரியும். ஸ்டெம் கட்டிங் மூலியமாகவும் வளர்க்கலான்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து எசென்ஷியல் ஆயில், அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் டீலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு டெய்லி தண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக எடுக்கிற சாயில் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட்டில் தாங்க வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க